மின்னல் வேகத்தில் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரீலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ரீசெண்டாக என்னோட ஓல்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப சிவியர் அசிடிட்டி ப்ராப்ளம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு நான் நைட்டு 4 தலைகாணி போட்டு இன்க்ளைண்டாக மட்டும்தான் படுக்க முடியும் அப்படிங்கிறதும், 1 மாதத்துக்கு மேலே மெடிக்கேஷன் எடுத்தும் இது சுத்தமாக சரியாகலை அப்படிங்கிறதும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களோட டயட் பார்த்தீங்கன்னா காரம் இல்லை, எண்ணெய் இல்லை, ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நேரத்துக்கும் சாப்பிடுவாங்க. சரி, என்ன தான் இந்த பிரச்சனையாக இருக்கும்னு பார்க்கும்போது நாங்கள் மீல் அப்போ தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட ஆரம்பிக்கும் போது தான் கவனித்தேன், இவங்க வந்து சாப்பிட்றது இல்லை, மெல்லறது இல்லை, அப்படியே முழுங்குறாங்க. வித்தின் 5 மினிட்ஸ் எல்லா ஃபுட்டும் டபக் டபக்னு உள்ளே போயிடுது. ஓகே, இதுதான் இவங்க பிரச்சனை அப்படின்றது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் ஈசியோஃபேஜியஸ் ஸ்பிங்க்டர் மசில்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மசில் வந்து நம்ம வேகமாக சாப்பிடும்போது அது ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ வீக் ஆக ஆக ஃபர்தராக அசிடிட்டி ப்ராப்ளம் அக்ரவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கு நான் சொன்ன ஒரே டிப், ஒரு மீலுக்கும் 15 to 20 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கணும். நல்லா மென்று தான் சாப்பிடணும். இதை 1 வீக் அவங்க ஃபாலோ பண்ணினதுமே எனக்கு கால் பண்ணி, எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளமே போயிடுச்சு, நான் மெடிக்கேஷனே டேப்பர் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணினாங்க. ஸோ அசிடிட்டிங்கிறது நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறனால மட்டும் இல்லை, நேரம் கொடுக்காமல் இருக்கிறனாலையும் வரும்.